இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரியன் சார். வணக்கம் சார். இரட்டை இலை சின்னம் தொடர்பான இந்த வழக்கினை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது எடப்பாடி தரப்புக்கு என்ன மாதிரியான சிக்கலை அல்லது நெருக்கடியை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக இது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் பல்வேறு விதமான மனுக்களை தேர்தல் கமிஷனுக்கு ஒரு 4-5 வருடங்களாகவே அனுப்பி கொண்டிருந்தார். அவருடைய பிரச்சனை என்னவா இருந்ததுன்னா, அல்ல அவருடைய ரிக்வஸ்ட் என்னவா இருந்ததுன்னா, 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த அதிமுகவில் நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுப்பு, 2017 செப்டம்பர், 2021 டிசம்பர், அப்புறம் 2022 ஜூலை, இந்த மாதங்களில் நடந்த இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வுகள் பொதுச் செயலாளர் தேர்வுகள் போன்றவை அதிமுகவுடைய சட்ட விதி அடிப்படை விதிப்படி நடக்கல. அதனால இந்த விஷயத்துல இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சாங்க. பட் பொதுக்குழு எடப்பாடியோட பொதுச் செயலாளர் தேர்வை அங்கீகரித்தால் கூட அவர்கள் ஒரு விஷயத்த என்ன சொன்னாங்கன்னா, சிவில் கோர்ட்ல கேஸ் முடிகிற வரையும் இது ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு தான் சொன்னாங்க. அதனால சூரியமூர்த்தி என்ன சொன்னாரு, சிவில் கோர்ட்ல தீர்ப்பு வர வரையும் இரட்டை இலையை முடக்கி வைக்கணும்னு சொன்னாரு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் தேர்தல் கமிஷன் பதில் எதுவும் சொல்லாதனால ஹைகோர்ட்டுக்கு சூரியமூர்த்தி போன போது ஹைகோர்ட் விசாரிக்க சொல்லிட்டாங்க தேர்தல் கமிஷனை. அப்போ தேர்தல் கமிஷன் விசாரிக்க சொன்ன போது தேர்தல் கமிஷன் ஓபிஎஸ்ஸையும் விசாரிக்க சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுரேந்திர பழனிசாமி, ராம்குமார் ஆதித்தன், அப்புறம் புகழேந்தி போன்றவரோட மனுக்களையும் தேர்தல் கமிஷன் விசாரிச்சாங்க. அதுலதான் இப்போ எடப்பாடி அவர்கள் மனு போட்டு எங்களோட உட்கட்சி விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு போட்டாரு. இப்ப தேர்தல் கமிஷன் கிளியரா சொல்லிட்டாங்க, தலையிடலாம், விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக அதிமுகவில் நடந்த தேர்தல்கள் முறையாக விதிப்படி நடத்தப்பட்டதா, அல்லது இந்த டெம்பரரியா கொடுக்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தால் டெம்பரரியா பொதுக்குழுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விஷயம், அது சிவில் கோர்ட்டோட தீர்ப்பு இறுதியில் வர வரையும் இந்த இரட்டை இலை சின்னத்தை நிறுத்தி வைக்க முடியுமான்ற போன்ற விஷயங்களை ஆராயறதுக்கான வாய்ப்பு தேர்தல் கமிஷனுக்கு கிடைச்சிருக்கிறதுனால நிச்சயமாக இது எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பின்னடைவான ஒரு தீர்ப்பு என்பது என் கருத்து. எடப்பாடி தரப்புக்கு பின்னடைவு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைத்தாலும் கூட எடப்பாடி தரப்பு உச்சநீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே பார்க்கப்படுது இல்லையா? அங்க செல்லக்கூடிய பட்சத்தில் அங்க அவருக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமாக அவர் உச்சநீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. பட் அப்படி உச்சநீதிமன்றம் போனாலுமே தேர்தல் கமிஷனுடைய அந்த அவங்களுடைய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பறிக்கிற மாதிரியான விஷயங்கள் பொதுவாக செய்ய மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா தேர்தல் கமிஷனுக்கு சின்னம் யாருக்கு என்பதை டிசைட் பண்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதன்படி பாத்தீங்கன்னா விதிப்படியே ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா, விதிப்படி ஆபீஸ் பேரர்ஸ் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களான்ற விஷயத்தையும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு கட்சி விதிப்படி கட்சியில் தேர்தல் நடக்காத அந்த அங்கீகாரம் கையெழுத்து போடுற சின்னத்துக்கு கையெழுத்து போடுற அதிகாரம் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு நிர்வாகிகளுக்கு கிடைக்கலைன்னா அதை கேள்வி கேட்கிற உரிமை கட்சிக்காரர்களுக்கு இருக்கு. ஆனா இவர்களெல்லாம் கட்சிக்காரர்களே இல்லை என்கிற வாதத்தை எடப்பாடி வைக்கிறார். ஆனால் இப்பொழுது உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்புப்படி பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் கட்சிக்காரங்களா ஏற்றுக்கொண்டு இவங்களோட மனுக்களையும் விசாரிக்கணும்னு சொல்றதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போனா கூட எடப்பாடியோட மனு ஐ திங்க் அங்க அவருக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வரும், அல்லது விசாரிக்க கூடாது தேர்தல் கமிஷன் என்கிற மாதிரியான முடிவுகள் வரும் என்பதை நம்ம இப்பவே சொல்ல முடியாது. இருந்தாலும் தேர்தல் கமிஷனுக்கு இதை முழுவதுமாக விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, சின்னம் பற்றின விசாரிக்கிறதுக்கு முழுமையாக உரிமை இருக்கிறது என்பது எனக்கு கருத்து. இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.